சத்தியவசன தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, பல பறவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். பல பறவைகளை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு கவிஞர் கூட சொல்லியிருக்கிறார், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று. ஒவ்வொன்றும் வித்தியாசமான பறவைகள். இவை யாவுமே கர்த்தருடைய சிருஷ்டிப்பிலே தேவனாகிய கர்த்தராலே சிருஷ்டிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், புறாவை குறித்து நாங்கள் பறவைகளிலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த புறாவை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன், இயேசுவானவருடைய ஞானஸ்தானத்தின் பொழுது கூட நாங்கள் அறிகிறோம், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே வந்து அவர் மேல் இறங்கினார் என்று. இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய உபதேசங்களிலே சொல்லியிருக்கிறார், புறாவை போல கபடற்றவர்களும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களுமாக இருங்கள் என்று. இந்த புறாவை நாங்கள் பார்க்க பொழுது நோவாவின் காலத்திலும் ஒரு புறாவை நோவா அனுப்புவதும் அந்த புறா மீண்டுமாக வருவதும் இப்படியான பல காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வீடுகளிலே நாங்கள் புறாக்களை வளர்ப்போம். புறாக்கள் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பறவையாக இருக்கிறது. இந்த புறாவை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அது மிகவும் அமைதியான ஒரு பறவை, மிகவும் சுத்தமாக மனிதர்களோட கூட நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பறவை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த புறாவுக்கு பலவிதமான அதிசயமான குணாதிசயங்கள் இருப்பதை நாங்கள் இன்றைய தியானத்திலே நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த புறாவை குறித்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த புறா நீண்ட தூரம் பறக்கக்கூடிய வலிமையான சிறகுகள் படைத்த ஒரு பறவையாக இருக்கிறது. அதற்கு எவ்வளவு தூரம் என்றாலும் பறந்து செல்லலாம். அதனுடைய சிறகுகள் அவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறதா. அடுத்த காரியம் என்னவென்றால், இந்த புறா எப்பொழுதும் கண்மலையின் பிளவுகளிலே தங்கள் கூடுகளை கட்டக்கூடியது. அது மாத்திரமல்ல, அது எப்பொழுதும் திசையை அறிகின்ற ஒரு அறிவுத்தன்மை அதற்கு அதிகமாக இருக்கிறதா. நம் முதல் பார்த்த வண்ணமாக அது எவ்வளவு நீண்ட தூரம் பறந்து சென்றாலும் அது திசையை அறிந்து தன்னுடைய இருப்பிடத்திற்கு மீண்டுமாக வருகிற ஒரு பறவையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புறா என்ன செய்யுமா, அது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரே துணையுடன் தான் வாழுகின்ற ஒரு பறவையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புறா தனது மறைவிடத்திலே இருக்கின்றது. அதனுடைய உறவும் தெரியாது. ஆனால் அது நாங்கள் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டிருக்க, எப்பொழுதும் கூக்குரலிட்டு கொண்டே இருக்க. ஏதோ ஒரு பாடலை பாடுவது போல அதனுடைய புறாவினுடைய சத்தம் கூ கூ என்று அது சத்தம் போடுகிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன் இது இப்படி சத்தம் போடுகிறது என்று சொன்னால், அது இருக்கின்ற அந்த இடத்தை தன்னுடைய துணைக்கு, அந்த ஜோடிக்கு இருக்கின்ற இடத்துக்கு அழைப்பு கொடுக்கிற சத்தமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சத்தத்தினூடாக தன்னுடைய அன்பை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தன்னுடைய இருப்பிடத்தை தெரிவிப்பதற்காக அமைதியான உணர்வோடு எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த புறா எப்பொழுதும் பாடி அல்லது கூக்குரல் விட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணலாம். இந்த புறாவை குறித்து நாங்கள் பார்த்தோம். வேதாகமத்திலே பல இடங்களிலே எழுதி இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகத்திலே கூட புறாவை குறித்து விசேஷமான சில காரியங்களை அங்கே எழுதியிருக்கிறார். இந்த உன்னத பாட்டை சாலமோன் ராஜா எழுதியதாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த உன்னத பாட்டு ஒரு காதலனுக்கு ஒரு காதலி எழுதுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அங்கே இந்த பாடலை, இந்த உன்னத பாட்டை பார்க்கும் பொழுது இந்த உன்னத பாட்டு முழுவதும் அன்பின் வார்த்தைகள், நேச வார்த்தைகள், பாச வார்த்தைகள், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அநேக காரியங்களை இங்கே பயன்படுத்தி எழுதி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் வாசிப்போம். உன்னத பாட்டு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம்.
கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். இங்கே இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள். கண்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களிலும் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. நாங்கள் பார்ப்போம், இந்த புறா எப்பொழுதும் தன்னுடைய இருப்பிடத்தை கண்மலையின் சிகரங்களில், அந்த பிளவுகளிலே, அந்த மறைவிடங்களிலே தங்குகிற ஒரு புறாவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாடலை சாலமோன் யாருக்கு எழுதினார், எந்த விதமான ஒரு அர்த்தத்தோடு எழுதினார், அது வேறு ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு புறா தன்னுடைய மறைவிடமான, தன்னுடைய புகலிடமாக தான் அமைதியாக அமர்ந்திருப்பதற்காக ஒரு கண்மலையின் சிகரத்திலே இருக்கிற பிளவுகளை தெரிந்து கொள்ளுகிற புறாவாக இருக்கிறது. இன்று காலையில் எங்களுடைய கண்மலையின் சிகரம் யார்? கிறிஸ்துவாக இருக்கிறார், தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். இந்த கண்மலையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீத புத்தகத்திலே தாவீது அநேக சங்கீதங்களிலே ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து எழுதுகிறார். என் கண்மலையின் அடைக்கலம், என் அடைக்கல பாறை நீர், என்னுடைய தஞ்சம், நான் வந்து அடைக்கலமாக தங்கி மறைந்து கொள்ளுகிற அடைக்கல பாறை என்று அநேக இடங்களிலே எழுதியிருக்கிறார். இந்த புறா தன்னுடைய இருப்பிடத்தை மறைவிடமாகிய ஒரு கண்மலையிலே அது தெரிவு செய்து கொண்டு அமைதியாக இருந்து தன்னுடைய துணைக்கு தன்னுடைய அழைப்பை கொடுக்கிறது என்றால், இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய கண்மலையாகிய கிறிஸ்து என்னும் மறைவிலே மறைந்து காணப்படுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த புறாவை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம், அது மிகவும் தூர பயணம் செய்யக்கூடிய வலிமையான சிறகுகள் அதற்கு உண்டு. இந்த புறா எத்தனை மைல் தூரம் வலிமையான சிறகுகளை கொண்டு பறந்து செல்லலாம். ஆனாலும் திரும்பி தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரக்கூடிய திசை அறிந்து செயல்படுகிற ஒரு தன்மை, குணாதிசயம் அந்த புறாவுக்கு உண்டு. இன்று கண்மலையாகிய கிறிஸ்துவினுடைய அடைக்கல பாறைக்கு நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிற மக்களாயிருக்கிறோம். இன்று நாங்கள் உலகத்திலே பல இடங்களிலே நாங்கள் தவித்து, நாங்கள் ஓடி திரிந்து வழி தப்பி கூட நாங்கள் போயிருக்கலாம். நாங்கள் அழைத்த அழைப்பை விட்டு வேறு எங்கோ ஒரு பயணத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சாலமோன் எழுதுகிறார், என் பிரியமே, என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்க வேண்டும், உன் சத்தம் எனக்கு இன்பமாயிருக்கிறது. புறாவை போல மறைவிடங்களிலே, அந்த பிளவுகளிலே மறைந்திருக்கிற உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பி என்று அழைப்பு கொடுக்கிற வண்ணமாக எங்களுடைய நேசர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அவர் எங்களுடைய கண்மலையின் பாறை, எங்களுடைய மறைவிடம் இந்த உலகம் அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிற காரியம் அல்ல, நாங்கள் இன்று போய்கொண்டிருக்கிற பாதை அல்ல எங்களுடைய மறைவிடம், எங்களுடைய புகலிடம். நாங்கள் வந்து அடைய வேண்டும். புறாவை போல, புறா தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து தங்கி தரித்திருப்பது போல நாங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவருடைய கண்மலை ஆகிய அடைக்கலத்துக்குள் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த இடத்துக்கு வர வேணும். அந்த அடைக்கல பாறையில மறைவிடத்திலே இருந்து புறா என்ன செய்யும்? தன்னுடைய உருவத்தையோ முகத்தையோ உலகத்துக்கு காட்டாது, அதோடைய சத்தத்தை மாத்திரம் அது எப்பொழுதும் வெளிப்படுத்தி அது பாடிக்கொண்டே இருக்குமாம் அமைதியாக. இன்று எங்களுடைய பிரச்சனைகள், குழப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவிதமான கேள்விகளாக இருக்கலாம். நாங்கள் யாருக்கு எங்களுடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிறோம்? சில வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் வழி தவறி ஒருவராலுமே மதிக்கப்படாத ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கண்மலையின் சிகரங்களுக்குள்ள வரும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். அந்த சிகரங்களிலே இருந்து, அந்த மறைவிடத்திலே இருந்து நேசரை நோக்கி எங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்க பண்ணுவோமா? எங்கள் நேசருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமா? இந்த காலையில் மறைவிடமும் புகலிடமும் ஆகிய ஒரு அடைக்கல பாறை எங்களுக்கு உண்டு. புறாவுக்கே இந்த உலகத்திலே ஒரு அடைக்கலம் இருக்கும் என்று சொன்னார். அந்த சராசரங்களை படைத்து எங்களை நேசித்து தம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்த கிறிஸ்து
இன்று எங்களை அழைக்கிறார். நாங்கள் தான் அவருடைய புறா, நாங்கள் தான் அவருடைய பிரியம். எங்களுடைய நேசருடைய பிரியமாக, என் நேசருடைய புறாவாக இந்த உலகம் எங்களை காணாமல் இருக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். அடைக்கல பாறையாகிய சிகரங்களுக்குள்ள வந்து அடைக்கலம் புகுவோம். கர்த்தர் எங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். மனிதர் எங்களுடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம், கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. நாங்கள் இருக்கிற இடம், நாங்கள் எந்த வாழ்க்கை வாழுகிறோம், எந்த நிலைமையில் இருக்கிறோம், ஒரு அடைக்கல பாறை எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளவுக்குள்ள, கிறிஸ்துவின் நிழலுக்குள்ள வருவோமா? எங்களுடைய சத்தத்தை உயர்த்துவோமா? மறைவான எங்களுடைய சத்தத்தை, மறைவான எங்களுடைய துக்கத்தை, மறைவான எங்களுடைய பாடலை கர்த்தர் கேட்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் அந்த அடைக்கலமான பாறைக்குள்ள கடந்து வரும்படியாக கர்த்தர் எங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.